ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் அவங்களோட Q3 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த Q3 ரிசல்ட் தான் இந்த வீடியோல குயிக் அப்டேட்டா உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த Q3ல டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12,476 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் 9,097 கோடியா இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ்ங்கிறது 37% உயர்ந்திருக்கு. அடுத்து எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இந்த Q3ல எபிட்டா ஆகிறது 1,634 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 1,080 கோடியா இருக்கு. ஸோ எபிட்டாங்கிறது 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல. அதே எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் Q3ல 11.9% இருக்கு. இந்த Q3ல 13.1% இருக்கு. இதுவும் சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இந்த Q3ல ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,315 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 837 கோடியா இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல 57% உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 940 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 618 கோடியா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்ங்கிறது 52% உயர்ந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த Q3ல ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒரு எக்ஸப்ஷனலான ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த Q3ல டிவிஎஸ் மோட்டார்ஸோட 2 வீலர் அண்ட் 3 வீலரோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,44,000 யூனிட்ஸாக இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல டோட்டல் சேல்ஸ் வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,12,000 இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல 27% உயர்ந்திருக்கு 2 வீலர் அண்ட் 3 வீலர் சேல்ங்கிறது டிவிஎஸ் மோட்டார்ஸோடது. இதில் இவங்களோட மோட்டார் சைக்கிள் கேட்டகரி அண்ட் அப்பாச்சி ஆர்டிஆர் அண்ட் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குங்களா அதோட சேல்ஸ் வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,26,000 யூனிட்ஸாக இருக்கு இந்த Q3ல. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 5,56,000 யூனிட்டாக இருக்கு. ஸோ மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்துட்டு இயர் ஆன் இயர்ல 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்கூட்டர்ஸ் இவங்களோட டிவிஎஸோட ஜூபிட்டர் அப்புறம் இதர ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதோட சேல்ஸ் வால்யூம் இந்த Q3ல எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,14,000 யூனிட்டாக இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 4,93,000 யூனிட்டை விற்பனை செஞ்சிருக்காங்க. இதோட ஓவரால் growth பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சேல்ஸில் இவி வெஹிக்கிளோட சேல்ஸும் இன்க்ளூசிவாக இருக்கு. ஸோ இந்த Q3ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,06,000 இவி ஸ்கூட்டர்ஸ் வந்துட்டு டிவிஎஸ் மோட்டார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 76,000 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா 30,000 இவி யூனிட்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்தியாவில் மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபாரினோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீலர் சேல்ஸில் இந்த Q3ல 3,66,000 யூனிட் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல இந்த நம்பர்ஸ் எவ்வளவா இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2,72,000 யூனிட்டாக இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா இதோட growth பர்சன்டேஜ் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு இந்த Q3ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது தெரியுது. ஸோ அது போக டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்துட்டு 3 வீலர் ஆட்டோவும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட சேல்ஸ் வால்யூம் இந்த Q3ல எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 யூனிட் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29,000 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர்ல அவங்களோட ஆட்டோ 3 வீலரோட சேல்ஸுங்கிறது வந்துட்டு 106% உயர்ந்திருக்கு. ஸோ இப்படி எக்ஸப்ஷனலி மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், 3 வீலர்னு சொல்லி எல்லா கேட்டகரியிலையுமே அவங்களோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணனால தான் இந்த Q3ல வந்துட்டு இயர் ஆன் இயர்ல ஒரு எக்ஸப்ஷனான ரிசல்ட்டுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்லாவே கெயின் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ் மோட்டார்ஸோட Q3 ரிசல்ட் தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.